அந்த ரட்சக்சன் வழியில கத்துறான். ரொம்ப டயர்டான சியோ முழங்கால் போட்டு உட்காருறான். ஆனா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு அவளுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஷெல்டருக்குள்ள இன்னும் ஏதர் எனர்ஜியை அவளால ஃபீல் பண்ண முடியுது. சியோ உள்ள போகும்போது அங்க ஜீஹாவை பாக்குறா. பயத்துல இருந்த நம்ம ஹீரோ மேல பெம் பூனை ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. சண்டை சத்தம் எல்லாம் நின்னு போச்சு. தெரு பூரா இப்போ நெருப்பு பத்தறி எரியுது. ஒரு பக்கம் நின்னு எல்லாத்தையும் பாக்குற சியோக்கு இப்போ எதுவும் ஃபீல் ஆகல. அங்க என்னதான் நடந்துச்சுன்னு அவளுக்கு ஒரே மிஸ்ட்ரி தான். கட் பண்ணா நம்ம ஹீரோ ஜீஹா வீட்டுக்கு போய் ஷவர் முடிச்சுட்டு சேர்ல உட்காருறான். அப்போ பெம் பூனை அவ மேல ஜம்ப் பண்ணுது. அத தடவிக்கிட்டே மான்ஸ்டரை பார்த்தப்ப இருந்த பயம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் அந்த மான்ஸ்டரை பத்தி யோசிக்கிற ஜீஹாக்கு ஒரு ஐடியா வர எதையோ எழுதுறான். அது அவன் புக்ல மட்டும் இல்லாம ஹண்டர்ஸ் என்சைக்ளோபீடியாலையும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுது. மேலிக் இந்த ஆர்டிக்கலை பார்த்து ஷாக் ஆகுறான். இதை யாரு எழுதுனதுன்னு அவனுக்கு புரியல. அப்போ ஜீஹா புக்க மூடிட்டு ரெஸ்ட் எடுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மான்ஸ்டரை ஹண்டர்ஸ் யாருமே கொல்லலன்னு டிஸ்கஸ் பண்றாங்க. மேலிக் மத்தவங்க பேசுறத வெறுப்போட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ என்சைக்ளோபீடியால புதுசா வந்த அந்த ஆர்டிக்கல் பத்தி பேச்சு வருது. யாருமே எழுதாம அது எப்படி வந்துச்சுன்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. மான்ஸ்டரை பயமுறுத்தலாம்னு அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு. சியோ இப்போ மேடையில பேசுறா. மான்ஸ்டரை தோற்கடிச்சவன் ஷெல்டருக்குள்ளே தான் இருந்தான்னு அவ சொல்ல லியா நடுவுல குறுக்கிடுறா. அந்த மான்ஸ்டர் எப்படி செத்தான்? அப்போ என்சைக்ளோபீடியால புதுசா வந்த ஆர்டிக்கல் பத்தி பேச்சு வருது. யாருமே அப்டேட் பண்ணாம அது எப்படி வந்துச்சுன்னு எல்லாரும் அங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த ஆர்டிக்கல்ல என்ன இருக்குன்னு பார்த்தா மான்ஸ்டரை பயமுறுத்தலாம்னு போட்டிருக்கு. சியோ இப்போ மேடையில பேசுறா. மான்ஸ்டரை முடிச்சவன் ஷெல்டருக்குள்ள தான் இருந்தான்னு அவ சொல்ல லியா நடுவுல குறுக்கிடுறா. லியா இப்போ பேச ஆரம்பிக்கிறா. அந்த பூனையும் சத்தம் கேட்டத பத்தி நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. மேலிக் இத பெருசா எடுத்துக்கல. இது ஒரு சின்ன விஷயம்னு தான் அவன் நினைக்கிறான். ஆனா லியா விடாம அந்த பூனை ஷெல்டர்ல தான் இருந்துச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்றா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கதை இப்போ ஜீஹா ஸ்டோருக்கு மாறுது. அங்க மேலிக், சியோ அப்புறம் லியா வந்திருக்காங்க. ஃபுல் கான்ஃபிடன்ஸோட நம்ம ஹீரோவை பார்க்க வந்தாங்க. எல்லாரும் அப்படியே கவுண்டர் மேல சாஞ்சு அந்த பூனைய பார்க்க துடிச்சாங்க. இத பார்த்த ஜீஹாக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. பூனை பயந்துரும்னு அவன் எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போதான் ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஒரு விதமான சத்தம் கேட்குது. ஹீரோ ஷாக் ஆகுற மாதிரி பெம் பூனையே கவுண்டர் மேல ஏறுது. அப்புறம் ரொம்ப கெத்தா உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணுது. இன்னைக்கு அந்த 3 பேரும் பெம்மையே ஸ்டேரிங் கொடுக்கறாங்க. பெம்முக்கு ஒன்னும் புரியல. ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறாங்கன்னு மியாவுன்னு கத்துது. லியா உடனே பூனைய தூக்கி எதுவதும் ஏதர் பவர் இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஜீஹா பதட்டத்துல அவகிட்ட இப்படி பூனைய தூக்குறது தப்புன்னு சொல்ல ட்ரை பண்றான். ஆனா லியாக்கு எந்த ஒரு எனர்ஜியும் அந்த பூனைக்கிட்ட இருந்து தெரியல. சடனா பெம் அவளை பக்குன்னு கடிச்சிருச்சு. லியா கிட்ட இருந்து தப்பிச்சு பெம் ஓடிருச்சு. சியோ இப்போ அந்த இன்சிடென்ட் பத்தி பேசுறான். அந்த நேரம் ஜீஹா ஷெல்டர்ல தான் இருந்தான்னு ஒத்துக்கிறான். அந்த பூனை சத்தம் போட்டு மான்ஸ்டரை தடுத்ததா கேட்டு ஹீரோக்கு முகமே அப்படியே மாறி போயிருச்சு. மேலிக்கும் இப்போ கிளாஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை கன்ஃபார்ம் பண்றான். ஆனா இப்போ பெம் எல்லாருக்கு முன்னாடியும் ரொம்ப சாதாரணமா ஒரு வாலு பூனை மாதிரி விளையாடுது. மேலிக் ஜீஹாவை ரிக்ரூட் பண்ண யோசிச்சான். ஆனா இப்போ அது சரியான நேரம் இல்லைன்னு அவனுக்கு தோணுது. ஃப்ளேம் கில்டுக்கு எதிரா இப்போ நேரடியா மோத அவன் தயாரா இல்ல. அதனால மேலிக் கிளம்ப முடிவு பண்ணாரு. லியாவும் அவன் பின்னாடியே போனால் என்ன நடக்குதுன்னு பாக்க பூனை மேலிக் கைய கடிச்சிருச்சு. இப்போ சியோ நம்ம ஹீரோவை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா. ஒரு பெருமூச்சு விட்டுட்டு திரும்ப வருவேன்னு நம்ம ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் பண்ணான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே உங்களை திரும்ப பார்க்க வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சீன் ஒரு சீக்ரெட் டஞ்சனுக்கு மாறுது. அங்க ஜீஹா நெருப்பு முன்னாடி கெஹென்னாங்கிற அழிஞ்சு போன இடத்த பத்தி படிக்கிறாரு. அங்க நிறைய ரேசஸ் இருந்துச்சு. ஒரு பெரிய மரம் தான் நேச்சர் காட்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. அவங்க தான் கெஹென்னாவை பாத்துக்கணும். ஒரு கடவுளை பத்தி படிக்கும்போது ஒயிட் ஃபர், புள்ளிகள்னு எல்லாம் மேட்ச் ஆகுது. ஹீரோ அப்போதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. மடியில இருக்கிற பெம் தான் அந்த கடவுள். ஜீஹா துள்ளி குதிச்சு எழுந்தாரு. இந்த சின்ன பூனை எப்படி கடவுளா இருக்கும்னு நம்ப முடியல. ஆனா இது கண்டிப்பா கோயின்சிடன்ஸ் இல்ல. அந்த ஏதர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு இதுதான் காரணம்னு உறுதியா நம்பினாரு. பெம்ம பார்த்து ஜீஹா ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ மனசுல ஒரு சந்தேகம் வந்துச்சு. கனவுல வந்த அந்த மரத்தை பத்தி யோசிச்சு பார்த்தாரு. இப்போதான் புரியுது அந்த மரம் தான் இவனுக்கு ஒர்க்கர் கிளாஸ் வேலைய கொடுத்திருக்குன்னு. புக்க கீழே வச்சுட்டு கைய கட்டி யோசிக்கிறாரு. நான் மரத்தோட பிளான்ல சிக்கிட்டேன்னு சொன்னாரு. அப்போதான் ஒரு ட்விஸ்ட். புக்கு தானா திறந்து மின்ன ஆரம்பிச்சிச்சு. ஒரு கேரக்டர் பேனல் ஓபன் ஆகி ஜீஹாவோட ஒர்க்கர் கிளாஸ் டீடைல்ஸ் நிறைய பிளெஸிங்கோட காட்டுச்சு. அதுக்கப்புறம் புக்கு இன்னும் பயங்கரமா ஜொலிச்சிச்சு. சீனி முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த காட்ட போகுது.
பிளாங்கெட்ட போத்திக்கிட்டு நம்ம ஹீரோ டிவி பாத்துட்டு இருந்தாரு. டிவில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த லிச் ஃபைட் பத்தி பயங்கரமான டிஸ்கஷன்ல இருந்தாங்க. ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு பாத்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரே சண்டை தான். இத பாத்துட்டு நம்ம ஹீரோ டிவிய ஆஃப் பண்ணிட்டாரு. லிச்ச வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் கதைக்குள்ள போனா ஜீஹா ஒரு மரத்துக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. அந்த மரம் கொடுத்த டாஸ்க பாத்து அவர் ஒன்னும் ஷாக் ஆகல. மரம் சொன்ன ஹெல்ப்ப கண்டிப்பா பண்றேன்னு நம்ம ஜீஹா வாக்கு கொடுத்தாரு. என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்றேன்னு சொன்னாரு. அப்போ திடீர்னு பக்கத்துல ஒரு பிங்க் கலர் மேகம் வர ஆரம்பிச்சுது. உடனே ஜீஹா திரும்பி பார்த்தாரு. என்ன நடக்குதுன்னு அவருக்கு சரியா புரியல. அப்போ எல்லாரையும் திட்டிட்டு ஒரு குரல் கேட்டுது. அப்புறம்தான் அந்த லிச் வெளிய வந்துச்சு. என் முன்னாடி எல்லாரும் குனியுங்கன்னு பில்டப் கொடுத்துச்சு. அது கூடவே நிறைய எலும்புக்கூடு சோல்ஜர்ஸும் முன்னாடி வந்துச்சு. இத பார்த்து ஜீஹாவே ஷாக் ஆயிட்டாரு. இந்த ஹாரர் ரேங்க் லிச்ச நேர்ல பாப்பாருன்னு நினைக்கல. ஆனா ஜீஹாவுக்கு அந்த லிச் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்போ திடீர்னு சிஸ்டம் மெசேஜ் ஒன்னு டிஸ்ப்ளே ஆச்சுது. அத படிச்ச நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. லிச்சோட ஈவில் பிளான தடுக்க சொல்லி மிஷன் வந்துருச்சு. ஜீஹாவும் ஜாலியா ஒத்துக்கிட்டாரு. அந்த பக்கம் லிச் கத்தி தான் ஆர்மிய ரெடி பண்ணிட்டு இருந்தது. அந்த எலும்பு கூடுங்க எல்லாம் எல்லாரையும் கொல்லுங்கன்னு சத்தமா கத்துனாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த குட்டி லிச்ச தூக்கி வச்சுட்டு பாத்துட்டு இருந்தாரு. பாவோன்னு விட்டுட்டாரு போல இருக்கு. எவ்ளோ சீக்கிரம் இவனை முடிக்க முடியும்னு யோசிச்சாரு. அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட் ஞாபகம் வந்தது. இவனை லிச்சா இருக்கிறதால இது அவ்ளோ ஈஸி கிடையாது. இந்த லிச்சோட உயிர் சோர்ஸ கண்டுபிடிச்சி அழிக்கணும்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றாரு. அப்போதான் லிச் ஆர்மிக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய கோட்டை நம்ம ஹீரோ கண்ணுல படுத்துது. கிட்ட போய் பார்த்த நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக். என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கோட்டைய ஹீரோ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அது எஸ்ட்ரம் கிங்டமோட கொடி. இப்போதான் ஹீரோக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. இந்த லிச் ஆர்மி வேற யாரும் இல்ல, எஸ்ட்ரம் மக்கள் தான். ஹீரோ தலைய பிடிச்சுக்கிட்டு சரி இது இப்ப முக்கியம் இல்லன்னு யோசிக்கிறாரு. முக்கிய பிரச்சனையே இந்த அண்டட் பா. இது மண்ண நஞ்சாக்குது. ஹீரோ நேரா ஃபீல்டுல இறங்காம டெரோட்ரான் ஆர்மிய அனுப்ப முடிவு பண்றாரு. அப்போதான் ஒரு ட்விஸ்ட். வழியில ஒரு பெரிய பறை இருந்தது. ஹீரோ அத ஆர்மி கிட்ட விடாம தனியா டீல் பண்ண முடிவு பண்றாரு. வழிய கிளியர் பண்ணி விட்டுட்டு ஹீரோ பீட்டில்ஸ் ஆர்மிய போருக்கு அனுப்புறாரு. அப்போதான் அந்த மாசான சண்டை ஆரம்பமாச்சு. டெரோட்ரான் செம்ம கெத்தா அண்டட் ஆர்மிய சம்மட்டி அடி அடிக்குது. இத ஒரு பக்கம் ஹீரோ வேடிக்கை பாக்குறாரு. இப்போ டெரோட்ரான்ஸ் ஒரு பெரிய ஆர்கனைஸ்ட் ஆர்மி மாதிரி சண்டை போடுறத ஹீரோ கவனிக்கிறாரு. கண்டு போன லிச் தொண்டு ஸ்கெலிட்டன்ஸ போருக்கு அனுப்புறான். லிச் பாவம் மக்களையும் சண்டைக்கு கூப்பிடுறான். அவனோட டார்க் மேஜிக் எல்லா பக்கமும் பரவுது. திரும்ப அட்டாக் பண்ண சொல்றப்போதான் அந்த ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. நம்ம ஹீரோ அப்கிரேட் பண்ண அந்த டெரன் கமாண்டர் நேரா வந்தாரு. அந்த கமாண்டர் நேரா வந்து லிச் கையில இருந்த அந்த மேஜிக் ஸ்டாஃப ஸ்நாச் பண்ணிடுறாரு. அந்த லிச் மேல நம்ம ஹீரோ திடீர்னு பாஞ்சு அட்டாக் பண்ணாரு. லிச்ச நல்லா கீழே தள்ளி தூள் தூளா நசுக்குனாங்க. மத்த டெரோடான்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை நல்லா அமுக்கி பிடிச்சிட்டாங்க. ஒரு வழியா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து மாசா பிளான் பண்ணாங்க. இந்த டெரோடான்ஸ் எல்லாம் அந்த லிச்சோட கைய பிச்சு எடுத்துட்டாங்க. கையே போச்சு. அப்புறம் அவன் உடம்ப மொத்தமா அண்டட் பாடின்னு கூட பாக்காம அப்படியே தூள் தூளா நசுக்கிட்டாங்க. இது லாஜிக்கே இல்லனாலும் நம்ம ஹீரோ நல்லா செஞ்சுட்டாரு. அந்த நேரம் லிச்சுக்கு மரண பயம் கண்ணு முன்னாடி வந்துச்சு. எப்படியோ அந்த டெரோட்ரானுக்கு லிச்சோட வீக்னஸ் தெரிஞ்சிடுச்சு. லிச்சோட உயிர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. லிச்சோட லைஃப் எசன்ஸ் அழிக்க ஒரு ஹை லெவல் ஹீரோ வேணும். அதுக்கு நம்ம ஜீஹா கொஞ்சம் கேஷ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பவர் அப் பண்ண ஜீஹா நிறைய ரிசோர்ஸஸ கொட்டினாரு. செம்மையா ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் அந்த நார்மல் வாரியர் இப்போ நைட் லெவலுக்கு வேற லெவல அப்கிரேட் ஆயிட்டாரு. ஒரு நார்மல் சோல்ஜரை இப்போ நைட்டா மாத்தி மாஸ் பண்ண வச்சுட்டாரு. ரெக்கைய விரிச்சு அந்த நைட் உடனே ஃபிளைட் மோடுக்கு போயிட்டாரு. டைரக்டா அந்த கோட்டை இடுப்புகளை நோக்கி ஃப்ளை பண்ணாரு. சடனா வால பிரேக் பண்ணி உள்ள நுழைஞ்சிட்டாரு. கோர் ஏரியாக்கு போயிட்டாரு. அங்கதான் லிச்சோட உயிர் இருக்கு. லிச்சோட உயிர் இருக்கிற அந்த ரூம்குள்ள ஃபோர்ஸா போயிட்டாரு. முடிவு நெருங்கிடுச்சுன்னு லிச் பயந்து கெஞ்ச ஆரம்பிச்சான். வந்துராத பண்ணிராதன்னு நம்ம நைட்ட தடுக்க பார்த்தான். ஆனா நம்ம நைட் விடுவானா? செம்ம கோவத்துல இருக்காரு. அந்த நைட் இப்போ லிச்சோட லைஃப் பாக்ஸ உடைக்க போறாரு. பூம்! லிச்சோட உயிர் இருந்த அந்த செஸ்ட பிச்சு உதறியாச்சு. லிச் வலி தலாம கத்துனாரு. அப்படியே டிசால்வ் ஆக ஆரம்பிச்சாரு. ஒரு வழியா அந்த வில்லன் லிச் சீன்ல இருந்து காலி. ப்ளூ கலர் ஸ்டீம் மாதிரி அவன் மொத்தமா டிசப்பியர் ஆயிட்டான். நம்ம ஜீஹா மேல இருந்து நல்லா ரிலாக்ஸா இத பாத்துட்டு இருந்தாரு. விக்டரி நமக்குதான் அப்படின்னு ஹீரோ கெத்தா கத்துனாரு. ஒரு நிமிஷம் கழிச்சு டெரோட்ரான் ஆர்மி எல்லாம் கிஃப்ட்ஸோட வந்தாங்க. டெரோட்ரான் படையே அவரு கால் மேல கிஃப்ட்ஸ கொட்டினாங்க. நம்ம ஹீரோ முட்டி போட்டு அந்த கிஃப்ட்ஸுக்காக தேங்க்ஸ் சொன்னாரு. இவ்ளோ லாயலா இருக்கிற ஃபாலோவர்ஸ பார்த்து அவர் ஹம்பலா ஃபீல் பண்ணாரு. அப்போ சடனா ஒரு டெரோட்ரான் வச்சிருந்த செஸ்ட் அவரை அட்ராக்ட் பண்ணுச்சு. அந்த செஸ்ட் கிரவுண்ட்ல பட்ட உடனே பெருசாக ஆரம்பிச்சதுல பாக்க ஒரு மாதிரி பெருசாகி மாஸ் காட்டுச்சு. ஹீரோ ஷாக் ஆகி அந்த செஸ்டோட லிட்ட ஓபன் பண்ணாரு. செஸ்ட்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு மாசான ஸ்வாட். அது எஸ்ட்ரமோட ராயல் சீல் ஸ்வாட். என்ன ஒரு ட்விஸ்ட்! இந்த ஸ்வாட வச்சு என்ன பண்ணேன்னு ஜீஹா குழம்புனாரு. எப்படியோ ஜீஹா அந்த ஸ்வாட சேஃபா எடுத்து வச்சிட்டாரு.
பேக்ல போட்டு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஜீஹா ஷவல் எடுத்து இந்த கெட்ட இடத்த கிளீன் பண்ண ரெடியானாரு. திரும்பவும் டெரோட்ரான்ஸ் ஹெல்ப்போட ஜீஹா தோண்ட ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சதும் நம்ம ஹீரோ வேர்வைய தொடச்சிக்கிட்டாரு. அப்போ சடனா ஒரு டெரோட்ரான் இங்கோட வந்துச்சு. டெரோட்ரான்ஸ் க்ளோல கக்குதுன்னு நினைச்ச ஜீஹா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ரூன்ஸ் இல்லாம எதுவும் முடியாதுன்னு சொன்னாரு. நல்ல வேளை அந்த மரத்துல மேஜிக் ரூன்ஸ் தோணுச்சு. அது இந்த இடத்த கிளீன் பண்ணும். ஜீஹா சிம்பிள்ஸ் டிரா பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பெம் ஹீரா மேல குதிச்சு ஜாலியா சிரிச்சுச்சு. ஜீஹாவும் அந்த பூனை கூட கொஞ்ச நேரம் மியாவ் சத்தம் கேட்டு ஜாலியானாரு. அதே நேரம் டெரோட்ரான் நைட் ஒரு பேப்பரை கிழிச்சிட்டாரு. ஜீஹா டிரா பண்ண அந்த ரூனிக் பேப்பர் தான் அது. கேட் கூட விளையாடி முடிச்சதும் ஜீஹாக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எல்லா டெரோட்ரான்ஸும் எங்க போனாலும்னே தெரியல. எல்லாம் டிஸப்பியரன்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த லிச் பயங்கரமா கோவத்துல இருந்தான். தோத்து போனாலும் அவனுக்கு இன்னும் கோவம் போகல. உயிரோட இருக்கிற மக்களை பார்த்து ரொம்ப காண்டானா. அவனோட கோவவே மக்களையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போதே வானத்துல எதுவும் மின்னுச்சு. அங்கிருந்து லிச் கீழே இறங்குனான். தன்னோட ஆர்மியோட உலகத்தை பிடிக்க ரெடி ஆயிட்டான். ஒரு போர்ட்டல் ஓபன் ஆச்சு. லிச் வெளியே வந்தான். அப்போ அன்எக்ஸ்பெக்டடா இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆச்சு. அதுல இருந்து டெரோட்ரான் நைட் வந்தாரு. ரைவலை பார்த்ததும் லிச் தன்னோட வாரியர்ஸ கூப்பிட்டு அந்த சைல்ட் ஆஃப் த ட்ரீய ஒழிக்க சொன்னான். சடனா டெரோட்ரான் நைட் பயங்கரமா அட்டாக் பண்ணி லிச்சோட வாரியர்ஸ ஹம்சம் பண்ணிட்டாரு. இத பார்த்து வெறியான லிச் டெரோட்ரானை தோக்கடிக்க ஃபுல் பவரோட ரெடி ஆயிட்டான். அவன் ஸ்டாஃப தூக்கி பயங்கர மேஜிக்க டெரோட்ரான் மேல அடிக்கிறான். எவ்வளோ பெரிய அட்டாக்னு பாத்தீங்களா? ஆனா டெரோட்ரான்க்கு சின்ன கீறல் கூட படல. லிச் பயத்துல பதறான். நம்ம டெரோட்ரான் நைட் பீட்டல் ஆர்மிய மொத்தமா கூப்பிடுறான். சண்டை என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. கதை ஜியா ஸ்டோருக்கு போகுது. பெட்டி வேகமா வந்து ரிமோட்டை தூக்குறா. டிவில அந்த லிச் சண்டை நியூஸ் தான் ஓடுது. ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ் காலியானதால சண்டை முடிஞ்சுச்சுன்னு சொல்றாங்க. அங்க ஒரு புது மான்ஸ்டரை கேமரால பாக்குறாங்க. ஜியாக்கு டவுட் வருது. டெரோட்ரான்ஸ் மவுண்டன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு. மலிக்கும் இந்த ரிப்போர்ட்டை பார்த்து ஷாக் ஆகுறான். செய்யோவோ இது மித்திக்கல் ரேங்க் மான்ஸ்டர்னு சொல்றான். லியாக்கு மட்டும் எதுவுமே புரியல. ஹீலோஜி சீக்ரெட் டஞ்சன்ல டெரோட்ரான பார்க்க போறான். பெரிய பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஜியா அவங்கள திட்டாம அமைதியா பேசுறான். மனுஷங்க உலகத்துக்கு வர யூஸ் பண்ண அந்த ஸ்க்ரோல பத்தி கேக்குறான். சடனா டெரோட்ரான் நைட் பயந்து ஓடுறான். ஆனா ஒரு நிமிஷத்துல நிறைய கிஃப்டோட திரும்ப வரான். நிறைய ரேர் ஐட்டம்ஸ் ஜீஹா முன்னாடி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பிரைபெல்லாம் வேணாம். பக்ஸ் எப்படி உள்ள வந்துச்சுன்னு மட்டும் கேட்டான். நைட்டும் கில்ட்டோட ஆமான்னு தலையாட்டினான். பீட்டல்ஸ்க்கு ஷாக்கு. ஆனா ஜீஹா கோவப்படாம டெரோட்ரான்ஸ பிரைஸ் பண்ணான். தடவிக்கிட்டே தேங்க்ஸ் சொன்ன நம்ம ஹீரோ நல்ல வேலை செஞ்சதுக்கு அப்ரிஷியேட் பண்ணான். ஆனா கிடைச்ச ரேர் ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அப்போ செக் பண்ணி பார்த்த ஜீஹாக்கு அது லிச்சோட எத்தர் ஸ்டோன்னு தெரிஞ்சுது. அப்போ சடனா பெம் பூனை மியாவுன்னு சத்தம் போட்டு தவணுச்சு. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ ஸ்டோனை பூனைகிட்ட கொடுத்துட்டான். பெம் உடனே அந்த ஸ்டோனை நல்லா குறைக்க ஆரம்பிச்சது. அது ஒரு எனர்ஜி சோர்ஸ்ன்னு நம்ம ஹீரோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். பெம் ஒரு நேச்சர் காடுங்கிறதால ஜீஹா எதுவும் தப்பா நினைக்கல. அப்புறம் கிடைச்ச ட்ரெஷர்ஸ வச்சு லெவலப் பண்ண ஹீரோ முடிவு பண்ணான். ஸ்கில்ஸும் லெவலும் ஏறின உடனே நம்ம ஹீரோ முன்ன விட ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டான். பெம்ம கொஞ்சிக்கிட்டே பவரை விட லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறது தான் முக்கியம்னு நம்ம ஹீரோ நினைச்சான். இப்போ அவன் ரொம்ப ஹாப்பியா இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஜீஹாக்கு ஒரு பெரிய டஞ்சன் ரெய்டுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அஃபீஷியல் இன்விடேஷன்ங்கிறதால உடனே எல்லா ஐட்டம்ஸையும் ரெடி பண்ணி ஹண்டர்ஸ் கேதரிங் ஸ்பாட்டுக்கு போனான். அங்க சப்போர்ட் டீம் மெம்பர்ஸும் ரெக்கவரி ஸ்பெஷலிஸ்டும் இருந்தாங்க. ஜியை எல்லாரும் வெல்கம் பண்ணாங்க. ஹீரோ திருந்தி கிரீட் பண்ணி இவ்ளோ பேரை ஒரே இடத்துல பாக்குற சர்ப்ரைஸ ஷேர் பண்ணான். பக்கத்துல இருந்த ஒரு மம்ஸ் இவ்ளோ பெரிய ரெய்ட்ல இருக்கிறது லக்கின்னு பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா ஜீஹா வேற யாரு மேலேயோ ஃபோக்கஸ் பண்ணான். அவன் கவனமா ஒரு அழகான ஃபிகர் மேல விழுந்துச்சு. அவன் மத்த ஸ்பீச்ச கேட்கல. அவன் விஷன் இப்போ சேயோ மேலதான்.
தலைமுடிய கோது விட்டிக்கிட்டு கெத்தா செய்யவங்க வந்தாங்க.